शास्त्र को ले लेंगे। எண்ணாகமத்தின் புத்தகம் गिनती का किताब 27வது அதிகாரம் 27वां अध्याय 18வது வசனம் 18वां वचन வாசிங்க தமிழ்ல யாராவது? கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகி யோசுவா, போதும். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், यहोवा ने मूसा को देखकर कहा, ஆவியை பெற்றிருக்கிற आत्मा को पाया हुआ புருஷனாகிய யோசுவாவை நோக்கி, पुरुष यहोशू को देखकर, யோசுவா என்னும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. यहोशू नामक। அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்திலே तो पुराने नियम के समय में பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा को पाए हुए लोग थे करके वचन में लिखा है। பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் வரமாட்டார். पुराने नियम के समय में पवित्र आत्मा जी सभी के अंदर नहीं आते हैं। ஏமன் ஸ்தோத்திரம். சிலர் தெரிந்து கொள்ளப்படுவார்கள், कुछ लोग चुने जाते हैं, அவர்களுக்குள் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். केवल उन लोगों के अंदर ही पवित्र आत्मा उतर कर आते हैं। அவர்கள் எந்த காரியத்துக்காக தெரிந்தெடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்களோ, वे किस कार्य के लिए चुनकर पवित्र आत्मा से भरे जाते हैं, அவர்களை கொண்டு தேவன் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். उन लोगों को लेकर परमेश्वर उस कार्य को पूरा करता है। ஆனால் लेकिन இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு यीशु मसीह के पुनर्जन्म के बाद அப்படி அல்ல. वैसा नहीं। இயேசுவை ஏற்றுக்கொண்டு यीशु को स्वीकार कर कर தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்புக்கொடுத்து अपने जीवन को यीशु के लिए सौंपकर மனம் திரும்பி मन फेर कर பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு पाप की जो गुनाह कबूल कर कर பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சையோடு காத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். पवित्र आत्मा के चाहत के साथ इंतजार करने वाले सभी के अंदर आत्मा उतर कर आते हैं। ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, परमेश्वर का वचन कहता है, மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். सारे शारीरिक लोगों के ऊपर मेरी आत्मा को मैं उमड़ूंगा। அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் இன்றைக்கு வாழவில்லை. तो अब हम पुराने नियम के समय के इंसाफ नहीं जी रहे, நாம் இப்போது புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். अब हम नए नियम के समान जी रहे हैं। அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு तो यीशु को स्वीकार कर தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய अपने जीवन को सौंपने वाले எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வர விரும்புகிறார். सभी लोगों के अंदर पवित्र आत्मा आना चाहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், प्रेरितों की किताब में पहला और दूसरा अध्याय को आप पढ़ के देखेंगे। இயேசு கிறிஸ்து சொன்னார், यीशु मसीह ने कहा, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் आप यरूशलेम से मत जाओ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் வரைக்கும் वादा किया हुआ अनुसार पवित्र आत्मा आपके पास आने तक எருசலேமிலே காத்திருங்கள். यरूशलेम में ही ठहरे रहो। அப்படியே वैसे ही ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு परमेश्वर की वचन को सुनकर கிட்டத்தட்ட 120 பேர் लगभग 120 लोग எருசலேமிலே यरूशलेम में மேல் வீட்டறையிலே ऊपर के कमरे में இயேசு சொன்ன பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருந்தார்கள். यीशु जो बोले पवित्र आत्मा की अभिषेक को पाने के लिए इंतजार कर रहे थे। அவர்களுக்குள் இயேசுவின் தாயாகிய மரியாள் இருந்தார்கள். उनके अंदर यीशु की जो माता जी मरियम भी थी, இயேசுவின் சகோதரர்கள் இருந்தார்கள். यीशु के भाइयों भी थे, இயேசுவின் சகோதரிகள் இருந்தார்கள். यीशु के बहन लोग भी थे, இயேசுவை பின்பற்றின 120 பேர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और यीशु के पीछा कर आने वाले 120 लोग है करके वचन में लिखा है। அவர்கள் அத்தனை பேரும் 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். वो सारे 120 लोगों के ऊपर पवित्र आत्मा उतर कर आए। அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது वे पवित्र आत्मा से भरे गए, வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். तरह तरह की भाषा में बात करने लगे। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தால் पुराने नियम के समय में पवित्र आत्मा उतर कर आएंगे तो அவர்கள் அந்நிய பாஷையை பேசுவதில்லை. वे लोग अन्य भाषा नहीं बात करते, அவர்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் முடித்தார். केवल उनको लेकर जो काम परमेश्वर को करना है वही करते। புதிய ஏற்பாட்டின் காலத்தில் लेकिन नए नियम के समान பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது, पवित्र आत्मा जब उतर कर आते हैं, பரிசுத்த ஆவியை நாம் பெறும்போது அத்தனை பேரும் அந்நிய பாஷையிலே தேவனை மகிமைப்படுத்துவோம். जब हम पवित्र आत्मा को पाएंगे तो अन्य भाषाओं में बातों कर परमेश्वर की महिमा करेंगे। அப்படியானால் ऐसा है तो நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம்
அந்நிய பாஷை பேசுதல். इसका मतलब पवित्र आत्मा को मैं पाया हूं, इसे जानने का मतलब है अन्य भाषाओं को पाना. அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया. இப்போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். अभी मैं यीशु को स्वीकार किया हूं. ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். परमेश्वर की आराधना करता हूं. ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வருகிறேன். परमेश्वर को ढूंढकर मैं भवन में आता हूं. ஆனாலும் எனக்குள் ஆவியின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கிடைக்கவில்லை. फिर भी मेरे अंदर आत्मा की अभिषेक अन्य भाषा के द्वारा नहीं मिला है. ஏன் கிடைக்கவில்லை? क्यों नहीं मिला? நமக்குள்ளால ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால கிடைக்கல. हमारे अंदर कुछ तो परेशानी है, इसलिए नहीं मिल रहा. அல்லேலூயா, हालेलूया. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से जान लीजिए. இந்த பாட்டில், ये जो बॉटल, இந்த பாட்டில் இருக்கு, ये बॉटल है. இந்த பாட்டிலுக்குள்ளால इस बॉटल के अंदर இந்த மூடியை நான் திறந்து தண்ணி ஊத்தினா உள்ள போகும். ये ढक्कन को खोलकर मैं अंदर पानी डालूंगा तो जाएगा. ஆனா இந்த மூடியை நான் மூடி வச்சுக்கிட்டே தண்ணி ஊத்தினா, लेकिन ये ढक्कन बंद करके ही मैं पानी डालूंगा, पानी कहाँ जाएगा? बाहर बाटली के. Praise the Lord. हालेलूया. விளங்குதா உங்களுக்கு? समझ में आया? விளங்குதா? समझ में आया? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்படுவதற்கு அவர் ஆயத்தம். पवित्र आत्मा हमारे अंदर आने के लिए वह तैयार है. அவர் சொல்கிறார், மாமிசமான யாவர் மேலுமே நான் ஆவியை ஊற்றுவேன். वो कहते हैं सारे शारीरिक लोगों के अंदर मेरे आत्माओं को मैं उमड़ूंगा. அது பாட்டுக்கு அவர் ஊத்திட்டே தான் இருக்காரு. वो डालते ही रहा, பட் நமக்கு உள்ளால போகல. लेकिन वो आत्मा हमारे अंदर नहीं आ रहा है. காரணம் என்னன்னா, कारण क्या है? நம்ம வாழ்க்கையில அவர் உள்ள போகாம ஒரு டக்கன் மூடி இருக்கு. हमारे जीवन में वो अंदर नहीं जा पा रहे, एक ढक्कन रुका के रखा है. அல்லேலூயா. हालेलूया. பாவம் என்கிற ஒரு மூடி இருக்கு. पाप नामक एक ढक्कन है. கோபம் என்கிற ஒரு மூடி இருக்கு. कोप नामक एक ढक्कन है. அசுத்தம் என்கிற ஒரு மூடி நம்ம வாழ்க்கையில இருக்கு. अशुद्धता नामक एक ढक्कन है. பெருமை என்கிற ஒரு மூடி நம்ம வாழ்க்கையில இருக்கு. घमंड नामक का ढक्कन है. பொறாமை என்கிற மூடி நம்ம வாழ்க்கையில இருக்கு. और ஸ்தோத்திரம், பொறாமை, ஜலன், जलन, ஸ்தோத்திரம், பொய் என்கிறதான ஒரு மூடி நமக்குள்ளால இருக்கு. झूठ नामक एक ढक्कन है. ஸ்தோத்திரம், மற்றவர்களை மன்னிக்காத ஒரு மூடி நம்மட்ட இருக்கு. दूसरे को माफ नहीं कर सकते वैसे एक ढक्कन है. இருமனமுள்ள வாழ்க்கை என்கிற மூடி நம்ம வாழ்க்கையில இருக்கு. दो तरह के जीवन जीने का मन का ढक्कन है. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் परमेश्वर को स्वीकार कर भी பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்கிற தாகம் இல்லாத மூடி நமக்கிட்ட இருக்குது. पवित्र आत्मा को पाना नहीं है ऐसा एक ढक्कन है. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மட்ட இருக்கிறதுனால தான் कोई ना कोई परेशानी है, इसलिए பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வந்து நம்மை நிரப்ப முடியவில்லை. पवित्र आत्मा हमारे अंदर उतर कर आकर हमें भर नहीं सके. அல்லேலூயா. हालेलूया. அப்ப பரிசுத்த ஆவியை பெற வேண்டுமானால் तो पवित्र आत्मा को पाना है, நமக்குள் இருக்கிற மூடியை கழட்டணும். हमारे अंदर जो ये ढक्कन है इसे खोलना है. என்னமோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு மூடியை நமக்குள்ளால வச்சு மூடி வச்சிருக்கிறோம். कोई तो जो परमेश्वर का प्रिय नहीं है वैसे ढक्कन को रखकर बंद करके रखे हैं. அல்லேலூயா. हालेलूया. இத திறந்து கொடுத்தா, उसे हम जब खोलेंगे, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றை விட்டு எடுத்துட்டா, परमेश्वर के लिए जो प्रिय है उसे तुम्हारे से हटा देंगे. பரிசுத்த ஆவியானவர் இதற்குள்ளால இறங்கி வந்துருவாரு. पवित्र आत्मा इसके अंदर उतर कर आ जाएंगे. அவர் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிருவாரு. वो तुझे भरने लगेंगे. அல்லேலூயா. हालेलूया. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்றது ரொம்ப கடினமானது ஒண்ணும் கிடையாது. पवित्र आत्मा की अभिषेक पाना बहुत कठिन काम नहीं है, ரொம்ப ஈஸி. बहुत इजी है. ஆண்டவருக்கு பிரியமில்லாத மூடியை எடுத்துக்கிட்டா அவர் ஊத்திடுவாரு. परमेश्वर का जो प्रिय नहीं है वैसे काम को हटा देंगे तो वो उमड़ देंगे. ஏன்னா இது கடைசி காலம். क्योंकि ये अंतिम समय है. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். सारे शारीरिक लोगों के अंदर मेरे आत्माओं को उमड़ूंगा करके परमेश्वर बोले. அவர் ஊத்திட்டே தான் இருக்காரு. वो तो डाल ही रहे, பட் நமக்கு உள்ளால போகல. लेकिन हमारे अंदर नहीं आ रहा. நமக்குள்ள அது போகாததுனால हमारे अंदर वो नहीं आ रहा, इसलिए நாம் அதை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். हम उसे पा नहीं सके. போகாமல் இருப்பதற்கு காரணம் நமக்குள் இருக்கிற மூடி. वो हमारे अंदर उतरना नहीं, इसका कारण वो ढक्कन है. Praise the Lord. हालेलूया. Hallelujah. हालेलूया. ஏமன் ஸ்தோத்திரம். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது, मैं जब पवित्र आत्मा को पाया, இந்த இதுக்கு கொஞ்சம் அந்த பக்கத்துல ஒரு சின்ன வீடு, इसके जो थोड़े आगे एक छोटा सा घर था, ஒரு 6-7 பேர் தான் உட்கார்ந்திருந்தோம். एक 6-7 जन हम बैठे थे. ஏமன் கடைசி ஜெபம், अंतिम प्रार्थना था. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். मेरे अंदर पवित्र आत्मा उतर कर आने लगे. ஏமன் தேம்பி தேம்பி நான் அழுகிறேன். मैं ऐसे बहुत रोने लगा. நான் பாவத்தை அறிக்கையிடுகிறேன். मैं अपने पाप को स्वीकार करने लगा. அழுது 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 பாவத்தை அறிக்கையிடுறேன். मैं रो 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 कर मेरे पाप को स्वीकार करने लगा. திடீர்னு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை என் சரீரத்துக்குள் வருது. अचानक एक बड़ा सामर्थी
अनुभव मेरे शरीर के अंदर आया। இந்த மூலையில இருந்து தூக்கி வீசி அந்த மூலைக்கு கொண்டு போட்டுச்சு। मैं ये कोने से उड़कर उधर जाकर बैठ गया था। ஆமென் आमेन। அந்நிய பாஷையினால கர்த்தர் நிரப்புறாரு। अन्य भाषाओं से परमेश्वर मुझे भरने लगे। பிரேயர் முடிஞ்சிட்டது। प्रेयर तो खत्म हो गया, ये अन्य भाषा स्टॉप ஆகல। लेकिन जो मेरी जो भाषा मुंह से निकली वो रुक ही नहीं रही थी। தூக்கமே கிடையாது। रात को नींद ही नहीं। अन्य भाषाயிலே பேசிக்கிட்டே இருக்கேன்। मैं अन्य भाषाओं में बात करते ही जा रहा हूँ। முடிஞ்சிட்டது। सुबह हो गया। என்கிட்ட எல்லாரும் பேச வராங்க। मेरे पास लोग बात करने के लिए आए। எனக்கு தமிழும் வரல। मेरे लिए तमिल भी नहीं निकला, हिंदीயும் வரல, और हिंदी भी नहीं निकला, மலையாளமும் வரல, और मलयालम भी नहीं अन्य निकला। भाषाயே வந்துகிட்டு இருக்கு। केवल मैं अन्य भाषा ही बात करते जा रहा हूँ। हालेलुया हालेलुया। எந்த வீட்ல இருந்து எனக்கு அபிஷேகம் கிடைச்சதோ, जिस घर पे मुझे अभिषेक मिला, அந்த வீட்ல உள்ள அந்த சகோதரிக்கு, அந்த வீட்ல உள்ள அந்த சிஸ்டருக்கு அபிஷேகம் கிடைக்கல। लेकिन उस घर में रहने वाले वो बहन को अभिषेक नहीं मिला। அவங்களுக்கு பெரிய துக்கம்। उनके लिए तो बहुत दुख। காலையில வந்து என்கிட்ட சொல்றாங்க, सुबह आकर मेरे से कहने लगे, எனக்கு அபிஷேகம் கிடைக்கல, मुझे अभिषेक नहीं मिला। ஆகத்தோட வந்தேன், मैं तो प्यासा आया, எனக்கு ஒன்னும் அபிஷேகம் கிடைக்கல। लेकिन मुझे अभिषेक नहीं मिला। ஆமென் आमेन। நான் அவங்கள்ட்ட சொல்றேன், मैं उनसे कहा, நீங்க ஜெபம் பண்ணுங்க, आप प्रार्थना करो, எனக்கு அப்ப அவ்வளவுதான் தெரியும்। क्योंकि तब मुझे उतना ही पता था। ஜெபம் பண்ணுங்க, आप प्रार्थना करो, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார்। परमेश्वर अभिषेक देगा। அவங்க சாந்தா குருஸுக்கு வேலைக்கு போவாங்க। वे सांता क्रूज में काम करने के लिए जाती பஸ்ல थी। ஏறி உட்கார்ந்த உடனே ஆண்டவர்ட்ட பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க। बस में जैसे चढ़कर बैठी, वहां से ही वो पाप को स्वीकार करने लगे परमेश्वर के पास। வீட்டுக்கு போறதுக்கு முன்ன எனக்கு அபிஷேகம் வேணும்। घर पे लौटने से पहले मुझे अभिषेक चाहिए परमेश्वर। திருப்பி வரும்போது பஸ்ல ஆண்டவர் அவங்கள அபிஷேகம் பண்ணிட்டாரு। दोबारा जैसे घर के लिए लौट रहे थे, वो बस में ही परमेश्वर उनको अभिषेक से भरने अन्य लगे। भाषा பேசி ஆண்டவர் ஆராதிச்சாங்க। और अभी फिर अन्य भाषा बात कर आराधना कर रहे हैं। ஹalleluya हालेलुया। சந்தோஷமா வந்து சொல்றாங்க, आनंदित के साथ आकर बोली, ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார்। परमेश्वर ने मुझे अभिषेक किया। அப்ப அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு तो अभिषेक पाने के लिए ஒரு ஸ்பெஷலா ஒரு பாஸ்டர் வர வேண்டிய அவசியம், कोई स्पेशल पास्टर आने का आवश्यकता नहीं। விளங்கிட்டீங்களா? समझ में आ गया? விளங்கிட்டீங்களா? समझ में आ गया? அப்ப நீங்க விளங்கிடுவீங்க। तो आप ठीक हो जाओगे। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। தனியா நிறைய பேர் நினைக்காங்க, कई लोग यही सोचते हैं, ஒரு பாஸ்டர் வந்து தலையில கை வச்சாதான் एक पास्टर जी आकर सर पे हाथ रखेंगे तो ही। இவர் கையில என்ன இருக்கு? इनके हाथ में क्या है? कुछ भी नहीं, कुछ नहीं। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஒண்ணுமே கிடையாது। कुछ नहीं है। ஆமென் आमेन। praise the lord हालेलुया। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। சிலருக்கு அப்படிதான், कुछ लोग ऐसे ही, யாராவது கொண்டு வந்து இறக்கி விடட்டுமே, कहीं ना किसी को लेकर आकर इधर उतारो। என்ன கொண்டு வந்து இறக்கி விடக்கு பிசாசா பேயா இது? उतर कर लेकर आने के लिए वो शैतान वगैरह है क्या? नहीं है। नहीं। praise the lord हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा है। நீ டக்கன் இருந்தா உன் மேல ஊத்த போறாரு। यदि तू ढक्कन खोलेगा तो तेरे अंदर उमड़ेंगे। ஆமென் आमेन। ஹalleluya हालेलुया। நீ டக்கனை மூடி வச்சிருப்பியா, तू ढक्कन को बंद करेगा பாஸ்டர் வரணுமா, और बोलेगा पास्टर को அவர் आना है। ஊத்துறாராம், உன் மண்டையை குத்தி உடைச்சு தான் ஊத்தணும்। वो तेरे सिर को फोड़कर अंदर ही डालना है फिर। praise the lord हालेलुया। ஹalleluya हालेलुया। டக்கன் தரமல்ல, आपके जो जीवन में ढक्कन है उसे खोलो। மூடிய தரமல்ல, ढक्कन को पहला खोलो। மூடிய திறக்காம எங்க ஊத்துறது கவரே? ढक्कन खोले बिना वो किधर डालेगा? பாவம் என்கிற மூடி पाप नामक ढक्कन உன்னை விட்டு வெளியே வரணும்। तेरे से बाहर आना है। அசுத்தம் என்கிற மூடி, अशुद्धता का ढक्कन, பொறாமை, எரிச்சல், பொய் இதெல்லாம் வெளியே வரட்டும்। घमंड, झूठ ये सब बाहर आने दो। ஏன்னா क्योंकि அவர் பரிசுத்த ஆவியானவர், वो पवित्र आत्मा है। அவர் அசுத்தத்துக்குள் வருகிறவர் அல்ல। वो अशुद्धता के अंदर नहीं आएंगे। praise the lord हालेलुया। உனக்குள்ள இருக்கிற கச்சரா வெளியே போட்டு, तेरे अंदर जो कचरा है उसे बाहर जाने दो। praise the lord हालेलुया। மூடிய திறந்து ஓபன் பண்ணு, ढक्कन को खोल दो। உன் பாவத்தை அறிக்கையிடு, आपके पाप को स्वीकार करो। பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார்। पवित्र आत्मा उतर कर आएंगे। அதுக்காக ஒரு அபிஷேக கூட்டம் தேவையே கிடையாது। उसके लिए एक अभिषेक का जो मीटिंग जरूरत नहीं है। அதுக்காக பாஸ்டர் வந்து ஜெபிக்கணும் அவசியமே கிடையாது। उसके लिए पास्टर आकर प्रार्थना करना करके आवश्यकता ही नहीं। ஆமென் आमेन। பாஸ்டர் என்னத்துக்காக வர்றாரு? உன் மூடிய திறக்கிறதுக்கு தான் வர்றாரு। पास्टर क्यों आते हैं? आपके ढक्कन को खोलने के लिए। நீயா திறந்துறாங்க, तू आप ही खोल लो ना, ரொம்ப ஈஸியா போயிருமே। बहुत इजी हो जाएगा। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைப்பது லகுவான காரியம்தான்। तो पवित्र आत्मा हमें मिलना आसान काम है। ஆமென் आमेन। எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் உண்டு। मैं भूल नहीं सकता ऐसा एक संभव है। பைபிள் காலேஜ் படிக்கும்போது बाइबल कॉलेज पढ़ते वक्त நாங்க ரெண்டு பேர் வீக்கெண்ட் மினிஸ்ட்ரிக்காக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சில் போய் ஊழியம் செய்வோம்।
हम 2 जन जो है एवरी वीकेंड में जो फ्राइडे सैटरडे संडे एक चर्च में जाकर मिनिस्ट्री करते थे। என் கூட எனக்கு ஒரு சீனியர், मेरे साथ एक सीनियर व्यक्ति आते थे। ரெண்டு பேரும் 50 பிள்ளைகள், கிட்டத்தட்ட ஒரு 50 சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு நாங்க கதை சொல்லி கொடுக்கோம்। हम दोनों जन मिलकर लगभग एक 50 संडे क्लास के बच्चे लोगों को कहानियां सिखाते थे और बताते थे। கடைசில अंतिम में பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு ஆர்வம், बच्चे लोगों के लिए प्रार्थना करना है करके एक प्यासा, பரிசுத்த ஆவியினால் அவன் இந்த பிள்ளைகள் நிரப்பப்படணும்னு ஆசை, पवित्र आत्मा से इन बच्चे लोग भी भरे जाना है करके एक आशा था मेरे में। பிள்ளைகள்ட்ட ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்தான்। इन बच्चे लोग को बहुत इजी हमने बताया। உங்க டீச்சர் ஸ்கூலுக்கு வந்தா आपकी जो टीचर जो स्कूल में आते हैं போர்ட நல்லா அழிப்பாங்க, तो बोर्ड को पहले अच्छे से साफ करते हैं, அதுக்கு பிறகு தான் எழுதுவாங்க। उसके बाद ही वो लिखना शुरू करते உங்க हैं। வாழ்க்கையில இருதயத்தில் இருக்கிற பாவத்தை எல்லாம் அழிச்சிருங்க, उसी तरह आपके हृदय में रहने वाले सारे पाप को मिटा डालिए, இயேசு இரத்தத்தால கழுவிருங்க, यीशु के लहू से उसे धो लीजिए, அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார்। तभी पवित्र आत्मा आपके अंदर आएंगे। சொன்ன உடனே பிள்ளைகள் எல்லாம் எழுப்பி இன்னும் அழுது அழுது ஜெபம் பண்ணுது। वैसे बोलते ही बच्चे लोग सब उठकर रोकर प्रार्थना करने लगे। நிறைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க। बहुत सारे बच्चे लोग उसमें से पवित्र आत्मा से भरे गए। குட்டி பசங்க தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, छोटे बच्चे लोग भविष्यवाणी कहने लगे, தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிருதுங்க। देश के बारे में भविष्यवाणी कहने लगे। அப்ப பரிசுத்த ஆவி பெறுவது ரொம்ப ஈஸி, तो पवित्र आत्मा पाना आसान है। சிலர் எல்லாம் நினைக்கிறாங்க कुछ लोग सोचते हैं அதெல்லாம் அவங்களுக்கு உள்ள சொத்து। उन लोग के लिए इतना जायदाद, இயேசுவை ஏற்றுக்கொண்டு यीशु को स्वीकार कर இயேசுவுக்கு இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த, यीशु के लिए जो जीवन को सौंपे हुए, பரிசுத்த ஆவிக்காக தாகத்தோடு காத்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார்। पवित्र आत्मा की प्यासा के साथ इंतजार करने वाले सभी लोगों को परमेश्वर पवित्र आत्मा से भरेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। அப்ப சிலருக்கு ஒரு கேள்வி, तो कुछ लोगों के अंदर सवाल, पास्टर जी பரிசுத்த ஆவி பெற்றவனும் பொய் சொல்றானே, पवित्र आत्मा पाया हुआ इंसान भी झूठ कहता है, அவனும் பாவம் செய்றானே, वो भी पाप कर रहा है, அப்ப அவனுக்கு மட்டும் எப்படி பரிசுத்த ஆவி கிடைச்சது? तो फिर उसको कैसा पास्टर जी पवित्र आत्मा मिला? அவன் எப்போ ஒரு நாள் वो तो कभी ना एक दिन ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து परमेश्वर को अपने जीवन को सौंप कर பாவத்தை அறிக்கையிட்டு அழுதான், पाप को स्वीकार कर कर रोया। அவன் பாவத்தின் டக்கனை கழட்டினா, மூடிய கழட்டினா, वो अपने पाप का जो ढक्कन है उसे खोला, ஆமென்। ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பினாரே, फिर पवित्र आत्मा ने उसे भराया। மறுபடியும் அவன் பாவம் செய்ததனால वो दोबारा पाप किया, इसलिए அந்த மூடி மறுபடியும் மூடிட்டு, वो ढक्कन फिर गुम गया। ஆமென்। आमेन। நல்ல கவனிங்க, अच्छा से ध्यान दीजिए, இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருக்கு, इसके अंदर थोड़ा पानी है, இந்த தண்ணி தான் பரிசுத்த ஆவின்னு நினைச்சுக்கிடுங்க। ये जो पानी है वही पवित्र आत्मा है करके समझ இந்த लीजिए। பாட்டில் தான் நம்ம நினைச்சுக்கிடுங்க। ये बॉटल जो है हम है। ஆமென்। இந்த டக்கனை திறந்து பாவத்தை எல்லாத்தையும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண உடனே इस ढक्कन को खोलकर सारे पाप को स्वीकार कर कर प्रार्थना कर कर ஆண்டவர் பரிசுத்த ஆவியை உள்ள ஊத்திட்டாரு। परमेश्वर फिर पवित्र आत्मा को अंदर डाले। இப்ப மறுபடியும் பாவம் செய்த உடனே டக்கன் மூடிட்டு, अभी दोबारा फिर आप पाप करोगे तो वो ढक्कन दोबारा लग जाएगा। சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ண உடனே अभी चर्च में आकर प्रार्थना करे ही உள்ள கிடக்கிறது, अंदर रहने वाला, சத்தம் வருதா? आवाज आ रहा है? ஆமென்। आमेन। உள்ள கிடக்கிறது जो अंदर है அந்த அபிஷேகம் वो अभिषेक உள்ள கிடந்து குலுங்கிட்டே கிடக்கு। अंदर कर कर वो ऐसे आवाज करते रहेगा। அதனால इसलिए பெற்ற அபிஷேகத்தை மட்டும் पाए हुए अभिषेक को सिर्फ வச்சு குலுக்கிக்கிட்டே இருக்கான்। रख कर वो हिलाते रहेगा। சிலரை பார்த்திருக்கீங்களா? कुछ लोगों को देखे हैं, அபிஷேகம் பெற்ற நாள் முதல் अभिषेक जो पाया उस दिन से இன்னைக்கு வரைக்கும் ஒரே அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பான்। आज तक केवल एक ही अन्य भाषा बात करता रहेगा। காரணம் என்ன? कारण क्या है? அபிஷேகம் பெற்ற பிறகு டக்கன் மூடிட்டு अभिषेक पाने के बाद वो ढक्कन है वो बंद हो गया, பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான்। वो पाप करने लगा। அதனால इसलिए புதிய அபிஷேகம் அவனுக்குள் வரல। नया अभिषेक उसके अंदर नहीं उतरा। Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए, அபிஷேகம் अभिषेक பெற்றுக்கொண்ட நாள் அப்படியே நின்னுறக்கூடாது। पाए हुए दिन से हमें वही नहीं रुकना। அபிஷேகம் अभिषेक ஏமன் ஸ்தோத்திரம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம்। हर दिन उसमें बढ़ते रहना है। நம்ம பாவத்தின் மூடி இல்லாம இருந்தா, हमारे अंदर पाप का ढक्कन नहीं நம்ம रहेगा। ஜெபிக்கிற நேரம் எல்லாம் हम जब जब प्रार्थना करते हैं ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பார், ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பார்। आत्मा प्रभु हमारे अंदर उमड़ते रहेंगे। இதுல தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கேன்னா என்ன நடக்கும்? इसके अंदर पानी में डालते ही रहूंगा तो क्या होगा? நிரம்பி நிரம்பி बॉटल भरकर வழிஞ்சுக்கிட்டே இருக்கும், வழிஞ்சுக்கிட்டே இருக்கும், வழிஞ்சுக்கிட்டே இருக்கணும்। भरकर बॉटल में से पानी बाहर आते ही பக்கத்துல रहेगा। கையை பிடிச்சு சொல்லுங்க, बाजू में हाथ पकड़कर बोलिए, அபிஷேகம் என்பது என்றோ ஒரு நாள் பெற்றதோடு அல்ல, அபிஷேகம் என்பது அனுதினமும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும்। अभिषेक जो है अभिषेक जो है कभी ना एक दिन पाए नहीं,
वो हर दिन जीवन में उमड़ते रहना है। ஆமென். आमेन। விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया? சிலர் பெட்டாங்க, कुछ लोग पाए हैं வச்சத வச்சு கிடைச்சத வச்சுட்டு குளிக்கிட்டே நடக்கிறது. जो मिला हुआ है उसे सिर्फ रखकर आवाज करते ஒரே रहते हैं। அந்நிய பாஷை. एक ही अन्य भाषा। ஆமென். आमेन। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நிரம்பி வழியணும், भर कर आना है, பொங்கி வழியணும். ऐसे उमड़ कर आना है। பொங்கி வழிய வழிய வழிய. उमड़ कर बाहर आते आते ही। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। அடுப்புல பால் வச்சிருக்கீங்க, ये चूल्हे में जो है आप दूध रखे हैं, பொங்கி வழியும் போது वो जैसे भर कर आता है, அடுத்தது சத்தம் மாறுமா மாறாதா? अगला आवाज बदलेगा कि नहीं? அந்த சூல நிக்குமா, அடுத்த சத்தம் மாறுமா? वो चूल्हा वैसे रहेगा कि आवाज बदलेगा? நீங்க சொல்லுங்க. சத்தம் மாறும், आवाज बदलता है। சத்தம் இல்லன்னா இன்னைக்கு 1/2 லிட்டர் பாலை வாங்கி பத்த வச்சு பொங்கி வழிய விடுங்க. ऐसा आपको नहीं समझ में आता है तो आज आधा लीटर दूध रखकर उसे उमड़ कर आवाज चेक कर देखिए। ஆமென். आमेन। பொங்கி வழிய வழிய சத்தம் மாறும். वो जैसे भर कर आता है तो आवाज उसका बदलने लगता है। கடைசில சத்தம், ஃபைனல் சத்தம், अंतिम में जो आवाज है, ஸ்டவ். स्टव जो है ऐसा आवाज बंद कर देगा फिर। ஆமா, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்நிய அக்கினிகளை எல்லாம் எரிச்சிடும், அழிச்சிடும். तेरे अंदर रहने वाला जो अभिषेक दूसरे आगों को सब मिटा डालेगा। அப்ப मतलब பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நம்ம पवित्र आत्मा को पाए हुए हम பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்க 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 पवित्र आत्मा से भरकर जब हम प्रार्थना करते हैं, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும், நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். पवित्र आत्मा की अभिषेक हमसे भरकर आते ही रहेगा। அப்ப பரிசுத்த ஆவி ஒரு நாள் பெற்றதோடு நிறுத்திட கூடாது. एक दिन पाए तो सिर्फ उधर ही नहीं रुकना है। ஆமென். आमेन। நிரம்பி வழியத்தக்கதாக हर रोज भरकर आने जैसा, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். हर रोज दिन पवित्र आत्मा में भरकर प्रार्थना करना है। கையை பிடிச்சு சொல்லுங்க, हाथ पकड़कर बोलिए, பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றவங்க அனுதினமும் 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில ஜெபிங்க. पवित्र आत्मा की अभिषेक को पाए हुए लोग लगभग 1 घंटे तो अन्य भाषा में प्रार्थना करो। Praise the Lord. हालेलुया। இங்க வரும்போது மட்டும் சந்தல பல 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 கிடையாது. यहाँ पर आते ही बल 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 करके नहीं करना। வீட்டுல போனாலும் அது தொடரணும். घर में जाते हैं तो भी शुरू रखना है। சிலருக்கு வீட்டுல போனா இருக்காது. कुछ लोग घर पे जाते हैं तो नहीं बोल पाते। இங்க வந்து சூடு ஏத்தின பிறகுதான் ஆரம்பிக்கணும். यहाँ पर आकर गर्मी देने के बाद ही फिर शुरू करते हैं। அப்படி கிடையாது. ऐसा नहीं। எப்ப வாய் திறந்து ஜெபம் பண்ணாலும் அபிஷேகத்தின் நிறைவில் ஜெபிக்கணும். कभी भी मुंह खोलकर प्रार्थना करते हैं तो अभिषेक की पूर्णता में प्रार्थना करना है। அல்லேலூயா. हालेलुया। அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். अभिषेक को हर एक दिन उसे नया करते रहना है। யாத்திராகமத்தின் புத்தகம் 27வது அதிகாரம் 20-21 வசனங்கள். निर्गमन की किताब में ஏமன் 27வது அதிகாரம் 20-21 வசனங்கள். 27वें अध्याय 20 और 21वां वचन। ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, परमेश्वर ने मूसा को देखकर कहा, ஆசரிப்பு கூடாரத்துல याजक की तंबू में குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருப்பதற்கு दीपक जो है जलते रहने के लिए இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை जैतून की तेल को உன்னிடத்தில் கொண்டு வரும்படி சொல்லு. तेरे पास लेकर आने के लिए बोल। அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல तो याजकों की तंबू में அங்க ஒரு ஏமன் ஸ்தோத்திரம் குத்து விளக்கு இருக்கு. परमेश्वर वहां पर एक दीपक को रखे हैं। ஆண்டவர் சொன்னார், இந்த குத்து விளக்கு அணைந்து போக கூடாது. ये जो दीपक है कभी बंद नहीं होना है। குத்து விளக்கு அணையாமல் இருப்பதற்கு ये दीपक कभी बंद ना हो वैसे रहने के लिए ஒலிவ எண்ணெயை அதற்கு ஊத்திக்கிட்டே இருக்கணும். जैतून की जो तेल है उसमें उमड़ते रहना है। அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் சொல்கிறேன். दोबारा बोलता हूं, समझ लीजिए। குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருப்பதற்கு ये दीपक जलते रहने के लिए ஒலிவ எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். जैतून का जो तेल है उसमें डालते रहना है। விளக்கு என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. ये जो दीपक जो है वो उद्धार को बताता है। எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. ये जो तेल है अभिषेक के बारे में बताता है। ரட்சிப்பு उद्धार ஏவன் நம்மை விட்டு போய்விடாமல் இருக்க வேண்டுமானால், हमसे हटे बिना रहना है तो ரட்சிப்பு उद्धार அணைந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், बुझ नहीं जाना है तो அபிஷேக எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். अभिषेक नामक का तेल हर दिन डालते रहना है। கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடலாம். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। புரிந்து கொள்ளுங்கள், समझ लीजिए, நமக்கு தந்த ரட்சிப்பு, ஆண்டவர் தந்த ரட்சிப்பு परमेश्वर दिया हुआ उद्धार நாம் இழந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் हमें खोना नहीं है तो அபிஷேகம்
अभिषेक ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். हर एक दिन अभिषेक को नया करते रहना है. Praise the Lord. हालेलुया Hallelujah. हालेलुया. பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டேன் நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. पवित्र आत्मा को पा लिया करके नहीं सोचना. அதை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். उसे अंतिम तक सुरक्षा करना है. அப்ப உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கலாம். तो आपके अंदर एक संदेह हो பரிசுத்த सकता है. ஆவியை பெறாத கிறிஸ்தவனா இருந்தால் என்ன நடக்கும்? पवित्र आत्मा को पाए बिना मसीही व्यक्ति रहेगा तो क्या होगा? பைபிள் சொல்லுது, बाइबल कहता है பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது पवित्र आत्मा का जो अभिषेक மீட்கப்படும் நாளுக்காக जो छुड़ाए गए उस दिन के लिए முத்திரையாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறாரா? उस चिन्ह के रूप में परमेश्वर ने पवित्र आत्मा को दिए हैं. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. छुटकारा पाए हुए दिन के निशानी में रहने वाले पवित्र आत्मा को आप दुख मत दीजिए. பரிசுத்த ஆவி என்பது முத்திரை. पवित्र आत्मा जो है वो चिन्ह है हमारे பக்கத்துல लिए. கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு முத்திரை. पवित्र आत्मा की जो अभिषेक एक चिन्ह है हमारे लिए. அல்லேலூயா. हालेलुया. முத்திரை. वो एक निशानी चिन्ह. பைபிள் சொல்லுது மீட்கப்படும் நாள். छुटकारा पाए हुआ दिन ஆண்டவர் மேகங்கள் மேல வரும்போது परमेश्वर आकाशों के ऊपर आएंगे. இந்த முத்திரை யாருக்கெல்லாம் இருக்கோ इस निशानी जिस जिसके पास है அந்த முத்திரை உள்ளவர்கள் தான் केवल वो जो चिन्ह रखने वाले लोग ही பூமியிலிருந்து மீட்கப்பட்டு पृथ्वी से छुड़ाए जाकर பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள். स्वर्ग में लिए जाएंगे. விளங்குச்சா? समझ में आया? விளங்குச்சா? समझ में आया? இப்ப முத்திரை இல்லைன்னா अभी चिन्ह नहीं है तो இயேசு வரும்போது यीशु जब आएंगे என்ன செய்வோம்? तब क्या करेंगे? கைவிடப்படுவோம். हाथ छुड़ा जाएगा. அல்லேலூயா. हालेलुया. இயேசு வரும்போது यीशु जब आएंगे முத்திரை உள்ளவர்கள் चिन्ह रखने वाले அவர்கள் தான் தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். वे ही परमेश्वर के लिए चुने गए लोग. தேவனுடைய ராஜ்யத்துக்காக முத்திரை போடப்பட்டவர்கள். परमेश्वर के राज्य के लिए चिन्ह डाले हुए लोग. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு முத்திரை. पवित्र आत्मा ही हमारे लिए निशानी है. அவர்கள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து தூக்கி எடுக்கப்படுவார்கள். वो पृथ्वी के गहराई से उठाए जाएंगे. அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவார்கள். वो रूपांतर होकर स्वर्ग राज्य में जाएंगे. பரிசுத்த ஆவியின் முத்திரை இல்லாதவர்கள், जिसमें पवित्र आत्मा की निशानी नहीं है, பரிசுத்த ஆவியின் முத்திரையை பற்றி இழந்து போனவர்கள், पवित्र आत्मा की जो चिन्ह को निशानी को पाकर खो गए, இவர்கள் ரெண்டு கூட்டத்தாரும் ये दोनों झुंड लोग இயேசுவின் வருகையில் கைவிடப்படுவார்கள். यीशु के आगमन में हाथ छोड़े जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் तो पवित्र आत्मा को जो नहीं पाए, இன்னைக்கு இயேசு வந்தா आज यीशु आएंगे तो உங்க நிலைமை என்ன? आपकी स्थिति क्या है? இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொடுங்கள். आज इस रात में पवित्र आत्मा की अभिषेक को पाने के लिए सौंप दीजिए. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இழந்தவர்கள் இங்க இருக்கீங்க. पवित्र आत्मा की अभिषेक को पाकर खोए हुए लोग भी इधर है. அவர்களும் மறுபடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளுங்கள். वो लोग भी दोबारा पवित्र आत्मा की निशानी को पा लीजिए. இயேசு 10 கன்னிகளை குறித்து சொன்னார். यीशु ने 10 फलों के बारे में बताया. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 जन उसमें से बुद्धिमान थे. ஏமன் ஸ்தோத்திரம். அவர்கள் எண்ணெயையும் தீவட்டியும் வைத்திருந்தார்கள். वे कुंवारी लोग तेल और उसे जलाने का वस्तु भी रखे थे. Praise the Lord. हालेलुया. 5 பேர் 5 कुंवारियां, அவர் வரும்போது எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம். वो सोच रहे थे कि जब यीशु आएंगे तब तेल ले लेंगे. அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். वे बिना बुद्धि के लोग. எக்கால சத்தம் தொனித்தது. वो आवाज आया. எண்ணெய் வைத்திருந்தவர்கள் விளக்குல எண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டாங்க. जिसके पास तेल था तो उसे रखकर उन्होंने जला दिया. எண்ணெய் இல்லாதவர்கள் और जिसके पास तेल नहीं था கடைக்கு போய் தட்டிக்கிட்டே இருக்காங்க. वह दुकान में जाकर दरवाजा नॉट कर रहे. ஆமென். आमेन. அங்க இருக்கிறவன் யார் இருப்பா? वहां पर जो कौन होगा? அவனு எண்ணெய் இல்லாதவன் தான் கைவிடப்பட்டிருப்பான். वो जिसके पास तेल नहीं है वही उधर हाथ छोड़ा हुआ रहेगा. எண்ணெய் உள்ளவர்கள் जिसके पास तेल है ஏமன் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. वो तो स्वर्ग राज्य में चले जाएंगे. எண்ணெய் இல்லாதவர்கள் जिसके पास तेल नहीं है கடையில போய் தட்டுறாங்க. वह दुकान में जाकर खड़े रहेंगे. அங்க போர்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கும், वहां पर एक बोर्ड रखा रहेगा. तेल कलम मोहयाग है. आमेन. Praise the Lord. हालेलुया. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. என்ன எழுதி இருக்கும்?
क्या लिखा होगा? இவங்க போய் என்ன இருக்கான்னு கேட்பாங்க. ये जाकर पूछेंगे तेल है क्या? கடைக்காரன் சொல்லுவான், दुकान वाला कहेगा புத்தி கெட்டவனே, अरे बुद्धिहीन, என்ன வச்சிருந்தவன் போய் சேர்ந்துட்டான், जिसके पास तेल था वो तो पहले ही पहुंच गया, பரலோகத்துக்கு போயிட்டான், वो स्वर्ग राज पहुंच गया। நாங்களும் எண்ணெய் இல்லாததுனால தானே இங்க உட்கார்ந்து இருக்கோம், हमारे पास भी तेल नहीं है इसलिए हम इधर बैठे हैं। அப்புறம் இங்க வந்து கடையை தேடிட்டு நடக்கிற. तो अब इधर आकर दुकान को क्यों ढूंढ रहे हो? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, अच्छे से समझ लीजिए, இந்த காலம் பரிசுத்த ஆவியானவருடைய யுகம். ये जो समय है पवित्र आत्मा का दिन। ஆமென். आमेन। யாரெல்லாம் பரிசுத்த ஆவிக்கா கேக்குறீங்களோ அத்தனை பேருக்கும் கிடைக்கும். कौन कौन पवित्र आत्मा के बारे में पूछते हो सबको ஆனா मिलेगा। இயேசு வந்த பிறகு लेकिन यीशु आने के बाद அந்த நிமிடமே பரிசுத்த ஆவியானுடைய யுகம் நிறுத்தப்படும். वही समय में पवित्र आत्मा का जो दिन युग जो है वो रुक जाएगा। அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பின் யுகம். उसके बाद न्याय पूछने का दिन। அப்ப போய் பரிசுத்த ஆவி எங்க கிடைக்கும் உனக்கு? तभी जाकर आप किधर पाओगे पवित्र आत्मा को? புரிந்துகொள், समझ लो, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள தீவிரப்படு. पवित्र आत्मा को पाने के लिए उकसाए रहो। அல்லேலூயா. हालेलुया। ஆமிஷமான எல்லாருக்கும் ஆண்டவர் தரதுக்கு ரெடியா இருக்கிறார். सारे शारीरिक लोगों को देने के लिए परमेश्वर तैयार है। உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். आप और मुझे जरूरी रूप में पवित्र आत्मा की अभिषेक चाहिए। இல்லாத 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டு போயிட்டாங்க. जिसमें नहीं था वो 5 कुंवारियां हाथ छोड़ गए। அதனால தான் ஆண்டவர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, சீஷர்களை பார்த்து சொன்னார், चेले लोग को देखकर कहा, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாத. पवित्र आत्मा जब तक आपके पास नहीं आता यरूशलेम से मत लौटो। அவர் உனக்குள்ளால வந்து वो तेरे अंदर உன்னை आकर சகல சத்தியத்துக்குள்ளாலே நடத்த ஆரம்பிப்பார். सारे सच्चाई में तुझे चलाएगा। அவர் உன்னை கைட் பண்ண ஆரம்பிப்பார். वो तुझे चलाएगा। பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்கு வேணும்னு ஆண்டவர் இயேசு சொன்னார். पवित्र आत्मा की अभिषेक तुझे चाहिए करके यीशु कहते हैं। இன்னைக்கு ராத்திரி வேளையில आज इस रात के समय में பரிசுத்த ஆவியை பெறாதவர்களே, पवित्र आत्मा को जो नहीं पाए, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்க ஆரம்பிங்க. पवित्र आत्मा को पाने के लिए सौंपिए। நீ சர்ச்சுக்கு வர்றது பெருசு இல்லைங்க. कलीसिया आना बड़ी बात नहीं है। இத்தனை வருஷமா கிறிஸ்தவனா இருந்தேன்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். कितने दिनों से मैं मसीही हूं करके यीशु नहीं पूछेंगे। முத்திரை இருக்கா? निशानी है क्या? முத்திரை இருக்கா? चिन्ह है क्या? எக்கால சத்தம் துணிக்கா? दुरही का आवाज आएगा। ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு வானங்கள்ல வருவார். यीशु आकाशों के ऊपर आएगा। கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டு முத்திரை போட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்களை, परमेश्वर से चुनकर निशानी डाले हुए लोग, தேவதூதர்கள் दूतों के साथ பூமியின் கடைசி வரையிலும் இருந்து पृथ्वी के अंतिम तक रहकर ஒன்று சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு போகும் நாள் சீக்கிரமா வரப்போகுது. सभी एक मिलकर स्वर्ग राज जाने का दिन जल्दी आने वाला है। இயேசுவின் வருகை இனி தாமதிக்கும் என்று நினைக்கிறாயா? यीशु की आगमन और रुकेगा करके आप समझ रहे हो क्या? இல்லவே இல்லை. नहीं, இல்லவே இல்லை. नहीं। இயேசுவின் வருகை அதிசீக்கிரம். यीशु की आगमन जल्दी है। அதிசீக்கிரமா இயேசு வரப்போகிறார். बहुत जल्दी यीशु आने वाले हैं। அவருடைய அடையாளங்கள் எல்லாம் பூமியிலே ஆங்காங்கே வந்து கொண்டே இருக்கிறது. निशानी के रूप में इस पृथ्वी में यहाँ वहाँ हो रही है। நீங்களும் நானும் இதுவரைக்கும் கேள்விப்படாத பயங்கரமான சம்பவங்கள் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. आप और मैं अभी तक कभी नहीं सुने ऐसे जो संभव वगैरह दुनिया में हो रही है। ஸ்ரீலங்காவை பாருங்க. श्रीलंका को देखिए, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான். खाने के लिए कितना तरस रहे हैं। சாப்பாடு இல்ல, खाना नहीं है, ஆங்காங்கே தீ கொளுத்தி விடுறான். यहाँ वहाँ आग लगा रहे हैं। பயங்கரமான கலவரங்கள். बहुत लड़ाइयाँ। நம்ம தேசத்தை பாருங்கய்யா, हमारे देश को देखिए, கொலை கொள்ள பயங்கரமா நடக்குது. खतनी वगैरह कितना चल रहा है। 9 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். 9 साल की जो लड़की को रेप कर कर मार डाला। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए, உலகம் பாவத்தில் போயிட்டு இருக்கு. दुनिया पाप में जा रहा है। ஆண்டவர் சொன்ன காலங்கள் கடைசி காலங்கள். परमेश्वर जो बोले वे अंतिम समय, கொள்ளை நோய். ये महामारी। அடுத்தது வந்திருக்கு குரங்கு. என்ன? குரங்கு அம்மை. अगला जो ये बंदर का कुछ तो बीमारी बोल रहे हैं। ஆமா. Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया। யுத்தங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. यहाँ वहाँ युद्ध चल रहा है। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நீங்கள் நானும் இவைகளை பார்க்கும்போது கவனித்துக் கொள்ள வேண்டாம். आप और मैं इसे जब देखता है चौकत होना है। எனக்குள்ளால எண்ணெய் இருக்குதா? मेरे अंदर तेल है क्या? எனக்குள்ளால பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குதா? मेरे अंदर पवित्र आत्मा की अभिषेक है क्या? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உண்மைதான். यीशु को स्वीकार कर लिया, सच है। பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கா? लेकिन पवित्र आत्मा की अभिषेक है क्या? பாஸ்டர்
பாஸ்டர் இருக்கு, पास्टर है, கொஞ்சம் தான் இருக்கு, थोड़ा ही है, பெற்றதை வச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறேன். पाया जो है उसे रखकर ही मैं चल रहा हूँ. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान நீ दीजिए. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை புதுப்பிக்காவிட்டா तू पाए हुए अभिषेक को नया नहीं करेगा. இந்த அபிஷேகம் ये जो अभिषेक நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே போயிடும். दिन बर दिन कम होते ही जाएगा. சைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? शैतान क्या करेगा? पीछे से सुई लगा के खींच लेगा. आमेन, आमेन, आमेन. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிறைய தா. पवित्र आत्मा की अभिषेक में बढ़ते बढ़ते ही தேவனுடைய அக்கினி உனக்குள்ளால இருந்துட்டே இருக்கும். परमेश्वर का जो आग आपके अंदर रहेगा. சாத்தான் உன்கிட்ட வந்தாலே அவன் எரிஞ்சிருவான். शैतान तेरे पास आएगा ही वो जल जाएगा. ரட்சிப்பவனால் அழிக்க முடியாது. तेरे उद्धार को वो नाश नहीं कर सकता. சாத்தானுடைய நோக்கம் शैतान का योजना ரட்சிப்பை அழிக்க வேண்டாம். तेरे उद्धार को नाश करना. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அப்ப என்ன பண்ணுவான்? तो वो क्या करेगा? நீ கொஞ்ச நாளைக்கு முன்னால பெற்ற அபிஷேகத்தை வச்சு குலுக்கிட்டே நடக்க பத்தியா? थोड़े दिन पाए हुए अभिषेक को रखकर तो हिलाकर चल रहा है ना. சைத்தான் பாப்பா, शैतान देखेगा. கொஞ்சத்தை வச்சா கொலைச்சிக்கிட்டு இருக்கற, थोड़ा अभिषेक रखकर तू चिल्ला रहा है क्या? குலுக்கிட்டு நடக்கற, तू उसे हिलाकर चल रहा है. நான் உனக்கு வேட்டு வைக்கிறேன். मैं तेरे लिए रखता हूँ. पीछे से एक सुई ஊசி போட்டு இழுத்துருவான். पीछे से एक ऐसा सुई डालकर पूरा निकाल देगा. கதம், அபிஷேகம், अभिषेक கதம். खत्म. அப்ப விளக்கு तो दीपक அணைஞ்சிரும், बुझ जाएगा. ரட்சிப்பு उद्धार அணைஞ்சிரும். बुझ जाएगा. அதுக்கு தாவியார் இன்றைக்கு தெளிவா சொல்றார். इसलिए आत्मा प्रभु आज साफ कहते हैं, அனுதினமும் புதிய எண்ணெயின் அபிஷேகம். हर एक दिन नया तेल का अभिषेक. आमेन, आमेन, हालेलुया, 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 हालेलुया. ஏய் சாத்தான் டெய்லி அப்டேட் ஆயிட்டே இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? शैतान तो हर एक दिन बढ़ रहा है, अपडेट हो रहा है. ஆமென், आमेन. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. அப்ப तो நீ தினமும் பரிசுத்த ஆவியில நிரம்பலனா, तू हर एक दिन पवित्र आत्मा से नहीं भरेगा तो அவன் அப்டேட்டுக்கு முன்னால நிக்க முடியாது. उसके अपडेट के सामने आप नहीं खड़े हो सकते हो. பிரைஸ் தி லார்ட், हालेलुया, ஹalleluya, हालेलुया. நம்ம மொபைல்ல சில நேரத்துல அவன் அப்டேட் பண்ணிக்கிறியா? तो हमारे फोन में कभी पूछता है कि आप अपडेट करना चाहते हो? ஆம்னு சொன்னாதான் அது அப்டேட் ஆகும். यस हम बोलेंगे तो वो अपडेट होता है. சாத்தானுக்கு ஆம்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தானே நமக்குள்ளால வந்து அப்டேட் ஆயிருவான். शैतान को हम यस बोलने की जरूरत नहीं है, खुद हमारे अंदर आकर बढ़ने लग जाता है. அப்ப तभी கடைசி காலத்துல अंतिम समय में சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சுட்டி வலைதி வீசி சுத்திட்டே நடக்கிறான். शैतान किसको मैं गिरा सकता हूं करके ऐसे सोच कर चल रहा है. அவன் தந்திரங்களுக்கு தப்ப उससे चेतावनी से बचने के लिए அபிஷேகத்தை காத்துக்கொள். अभिषेक को सुरक्षा कर लीजिए. தினமும் பரிசுத்த ஆவியில நிறைய ஆரம்பி. हर एक दिन पवित्र आत्मा में भरिए. அவன் 120 பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்கல்ல, 120 लोग जो पवित्र आत्मा को पाए ना, அவங்க அதுக்கு பிறகு சும்மா இருந்தாங்களா? वे लोग उसके बाद चुप बैठे थे क्या? அதுக்கு பிறகு அனுதினமும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. उसके बाद वो हर एक दिन प्रार्थना करने लगे. அனுதினமும் ஜெபித்து ஆவியில நிரம்ப ஆரம்பித்தாங்க. हर एक दिन प्रार्थना कर कर आत्मा में भरने लगे. அபிஷேகத்தில் பலப்பட ஆரம்பித்தாங்க. अभिषेक में बल होने लगे. இன்னைக்கு ராத்திரி 2 காரியத்தை கர்த்தர் சொல்றார். आज इस रात के समय में परमेश्वर 2 काम कह रहे हैं. அபிஷேகம் பெறாம இருந்தா, अभिषेक पाए भी नहीं हो तो பெறாம உனக்கு பரலோகம் இல்ல. उसके बिना आप स्वर्ग राज्य में नहीं जा सकते. அதுதான் முத்திரை. वही आपके लिए चिन्ह அபிஷேகம் है. பெறாம இருந்தா, अभिषेक पाए भी नहीं हो तो ரட்சிப்பு அழிஞ்சிரும். आपका जो उद्धार नाश हो जाएगा. அல்லேலூயா, हालेलुया. அபிஷேகம் பெற்றவர்களே, अभिषेक पाए हुए लोग பெற்றதோட நிறுத்திராத, जो पाया है वही उतने में मत रुक जाओ. நிரம்பி வழியணும். वो भर कर आना है. ஆண்டவர் ஊட்டதற்கு ரெடி தான். परमेश्वर उमड़ने के लिए तैयार है. பட் இந்த டக்கனை நீ தான் கழட்டணும். लेकिन इस ढक्कन को आपको ही खोलना है. இந்த மூடியை இயேசு கழட்ட மாட்டார். इस ढक्कन को यीशु नहीं खोलेंगे. ஆமென். आमेन. சிலர் என்ன சொல்லுவாங்க? कुछ लोग क्या कहते हैं? என் பாவத்தை ஆண்டவரே மன்னிச்சிரட்ட. मेरे पाप को यीशु ही माफ करने दो. மன்னிக்கிறதுக்கு ரெடி. वो माफ करने के लिए तैयार है. அறிக்கையிட ரெடியா? पर तू स्वीकार करने के लिए तैयार है. விட்டுறதுக்கு ரெடியா? तू छोड़ने के लिए तैयार है. Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया. அவர் ரெடி. वो तैयार है. நீ ரெடியா? तू तैयार है क्या? Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया. அவரே எல்லாம் செய்ய மாட்டார். वो ही सब कुछ नहीं करेंगे. நீ செய்ய வேண்டியதை செய்தா அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். जो आपको करना है वो करेंगे, तो जो उनको करना है वो जरूर करेंगे. சிலர் என்ன சொல்றாங்க? அவரே செய்திட்டுமே. कुछ लोग क्या करेंगे? उनको ही करने दो. என்னைக்காவது சோற முன்னால வச்சுக்கிட்டு அவரே உள்ள தள்ளி விடட்டுமேன்னு சொல்றியா? कभी ऐसा हुआ है क्या? खाना सामने रखकर खाना उसको ही अंदर आने दो. அதுக்கு மட்டும் தானா கை உயர்ந்துருதே. उसके लिए तो हाथ ऑटोमेटिक जाता है. பாத்திரத்துக்கு வாய்க்கு சண்டை போடுத கை.
उसके लिए तो खाने के लिए बराबर हाथ और मुंह तो लड़ाई करते ही हैं। आमेन। அவரே செய்யட்டும் இல்ல, वही करो ऐसा नहीं। நீ அர்ப்பணிக்க வேண்டியது நீ அர்ப்பணிக்கணும், तुझे सौंपना है तो सौंपना है, நீ விட வேண்டியது நீ விடணும், तुझे जो छोड़ना है उसे छोड़ देना है। இன்னைக்கு ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புவதற்கு போதுமானவர்। आज आत्मा प्रभु उनके अभिषेक से तुम्हें भरने के लिए काबिल है। இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்திலிருந்து வெறுமையா போகாத, आज रात इस समय से खाली मत लौटिए। கர்த்தர் கிரியை செய்ய ஆயத்தம், परमेश्वर क्रिया करने के लिए तैयार है। முழங்கால் படிடு, घुटने टेकेंगे, எல்லாரும் வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி, सभी लोग दाहिने हाथ को आकाश की ओर நேர் उठाओ। முழங்கால் படிட முடிந்தா நேர் முழங்கால் இல்லைங்க, सीधे घुटने में हो सकते हो तो सीधे घुटने में खड़े हो। வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி, दाहिने हाथ को आकाश की ओर उठाते हुए, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் पवित्र आत्मा की अभिषेक எனக்கு வேண்டும் ஆண்டவரே। मुझे चाहिए கர परमेश्वर। உயர்த்தி நல்ல வாய் திறந்து சொல்லுங்க। हाथ उठाकर मुंह खोलकर बोलिए। சிலர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற, कुछ लोग पवित्र आत्मा को पाए हैं, நிரம்பி வழியல, भरकर नहीं आ रहा है, ஆமென், மறுபடி மூடப்பட்டிருக்கு, दोबारा वो जो ढक्कन लगा गया है, பாவம் என்கிற மூடப்பட்டிருக்கு, पाप नामक का ढक्कन दोबारा लगा गया கரத்தை है। உயர்த்தி சொல்லு, हाथ उठाकर बोलिए, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் पवित्र आत्मा की अभिषेक எனக்கு வேண்டும் ஆண்டவரே, मुझे चाहिए परमेश्वर, எனக்கு வேண்டும் ஆண்டவரே, मुझे चाहिए परमेश्वर, எனக்கு வேண்டும் ஆண்டவரே, मुझे चाहिए परमेश्वर, எனக்கு வேண்டும் ஆண்டவரே। मुझे चाहिए परमेश्वर। என்னை நீர் அபிஷேகம் பண்ணுவதற்கு आप मुझे अभिषेक करने என் के வாழ்க்கையை लिए ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்। मेरे जीवन को समर्पण करना எல்லா चाहता हूं। பிள்ளைகளும் கண்களை மூடுங்க, सभी लोग आंखें बंद कीजिए, நல்ல கரத்தை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க। अच्छे से हाथ उठाकर परमेश्वर के पास बोलिए। இன்னைக்கு ராத்திரி வேளையில इस रात के समय में என் பாவத்தை நான் அறிக்கையிட விரும்புகிறேன்। मेरे पाप को मैं संपर्क करता हूँ। என் பாவம் என்கிற மூடி, मेरा जो पाप नामक பரிசுத்த ढक्कन, ஆவியின் அபிஷேகம் எனக்குள் வர முடியாம தடையா இருக்கு। पवित्र आत्मा की अभिषेक मुझे अंदर आ नहीं पा रहा, இன்னைக்கு रुकावट ராத்திரி में है। வேளையில, आज रात के समय இன்னைக்கு में, ராத்திரி வேளையில आज रात के समय என்னை में ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் मैं ஆண்டவரே, समर्पण करता हूँ। என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் मैं खुद ஆண்டவரே। को समर्पण करता हूँ। எனக்கு இந்த பரிசுத்த ஆவி வேணும்। मुझे ये पवित्र आत्मा எத்தனை चाहिए। பேர் ஜெபிக்க போறீங்க? कितने जन प्रार्थना करने மாம்சமான वाले हैं? யாவர் மேலும், शारीरिक सारे लोगों के ऊपर, எல்லார் மேலயா सभी लोगों के ऊपर ஆவியானவர் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க। आत्मा उमड़ूंगा बोले हो। அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா, वो अभिषेक मुझे चाहिए पिता। அந்த अभिषेகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, वो अभिषेक मुझे चाहिए पिता। அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, वो अभिषेक मुझे चाहिए पिता। அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, वो अभिषेक मुझे चाहिए पिता। அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே। वो अभिषेक मुझे चाहिए पिता। எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने जन प्रार्थना எத்தனை करने பேர் वाले ஜெபிக்க हो? போறீங்க? कितने जन அந்த प्रार्थना करने அபிஷேகம் वाले எனக்கு हो? வேண்டும் ஆண்டவரே। वो अभिषेक मुझे चाहिए கர்த்தர் என்னை परमेश्वर। நிரப்புவதற்கு परमेश्वर आपको भरने என்னை के ஒப்பு लिए கொடுக்கிறேன் ஆண்டவரே, मैं समर्पण करता हूँ। என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே। मैं खुद को समर्पण என் करता हूँ। பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, मेरे पापों को என் बुलाइए। பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, मेरी पापों को माफ कीजिए। என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, मेरी पापों को माफ என் कीजिए। பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, मेरी पापों को माफ என் பாவங்களை कीजिए। மன்னியும் ஆண்டவரே, मेरे पापों को माफ உம்முடைய कीजिए। இரத்தத்தால கழுவும் ஆண்டவரே, आपके लहू से धोइए ஆண்டவரே, परमेश्वर। உம்முடைய இரத்தத்தால கழுவும் ஆண்டவரே, आपके लहू से मुझे धोइए। உம்முடைய இரத்தத்தால கழுவும் ஆண்டவரே, आपके लहू से मुझे धोइए परमेश्वर। ஆண்டவரே, உங்க परमेश्वर இரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே। आपके लहू से मुझे 2 धोइए। நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பி। 2 मिनट प्रार्थना कीजिए। இன்னைக்கே உனக்கு அந்த அபிஷேகத்தை கத்த தருவா। आज ही परमेश्वर वो अभिषेक देंगे। பெற்றுக்கொண்டவங்க சொல்லுங்க, पाए हुए लोग बोलिए எனக்கு நிறைவான அபிஷேகம் வேணும், मुझे परिपूर्णता चाहिए। நிரம்பி வழியும் அபிஷேகம் எனக்கு வேணும், भर के उमड़ने जैसा நிரம்பி अभिषेक வழியும் चाहिए। அபிஷேகம் எனக்கு வேணும்। भर के उमड़ने जैसा चाहिए। இன்னைக்கு நான் காலி பாத்திரமா போக கூடாது, मैं खाली बर्तन के द्वारा लौटना नहीं चाहता। கொஞ்சமா பெற்றுக்கிட்டு நான் போக கூடாது। थोड़ा पाकर मुझे नहीं लौटना है। ஆவியானவரே, आत्मा प्रभु என்னை நிரப்புங்கப்பா, मुझे भरिए। 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 என்னை நிரப்புங்கப்பா, मुझे भरिए என்னை परमेश्वर। நிரப்புங்கப்பா, मुझे भरिए என்னை परमेश्वर। நிரப்புங்கப்பா। मुझे भरिए परमेश्वर। ஆமென்। हालेलुया। ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா, பொன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பொன்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா, பொன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே,
நீச்சலாடம் மூழ்கியே நிசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் குற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே குற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பத்திரம் வழிந்தோடும் நீச்சலாட மூழ்கியே நிசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் குற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே குற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவ புத்திரர் என முத்திரை போடும் ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவ புத்திரர் என முத்திரை போடும் என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பத்திரம் வழிந்தோடும் நீச்சலாட மூழ்கியே நிசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் குற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே ஊற்றப்பட வேண்டுமே தேவனுடைய ஆவியை ஊற்றப்படுவதாக கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையிலே ஊற்றுகிறார் தேவன் पवित्र आत्मा के अभिषेक से प्रभु भर रहा है पा लीजिए अल्लाह करगले तट्टी हालेलुया ताली बजाकर तालियां बजाकर प्रभु से मांग लिए प्रभु मुझे भर दीजिए मैं खाली नहीं लौटना चाहता हूँ परमेश्वर, मैं खाली नहीं लौटना चाहता
भरिए, आपकी अभिषेक से मुझे भरिए परमेश्वर, आपकी अभिषेक से मुझे भरिए, आपकी अभिषेक से मुझे भरिए परमेश्वर। हालेलुया 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 हालेलुया। सभी लोग सभी लोग सभी लोग सभी लोग मुंह खोल कर बोलिए, मुंह खोल कर बोलिए, मुंह खोल कर बोलिए, यीशु 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 ही नाम, यीशु ही नाम, यीशु ही नाम, यीशु ही नाम। केवल हमारे लिए एक ही नाम है, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम से मांगिए, वो जरूर आपको भरेगा, वो जरूर आपको भरेगा। आपकी जो खालीपन की जीवन है उसे यीशु भरने के लिए काबिल है, यीशु भरेगा, यीशु भरेगा। आमीन। यीशु राजा आप भरिए परमेश्वर, इन लोगों को परमेश्वर आप भरिए, जो कोई परमेश्वर चाहत के साथ आए हैं, चाहत के साथ आपको पूछ रहे हैं परमेश्वर, उनके जीवन में खालीपन को आप भरिए, आप भरिए परमेश्वर। शैतान को परमेश्वर, शैतान से जीतने का अधिकार इन्हें दीजिए परमेश्वर। इनकी उद्धार को, इनकी उद्धार को शैतान छीनने न दीजिए, छीनने न दीजिए परमेश्वर। आपकी आग से भरा हुआ अभिषेक, आपके अग्नि का अभिषेक परमेश्वर इन लोगों को भरने दीजिए, इन लोगों को भरने दीजिए परमेश्वर। आपके नाम से मैं मांगता हूँ, आपके नाम से मैं मांगता हूँ परमेश्वर। आमीन। मैं भरोसा करता हूँ, मैं भरोसा करता हूँ, मेरा प्रभु इन्हें भरेगा, मेरा प्रभु इन्हें अभिषेक से भरने दीजिए, इन्हें अभिषेक से भरने दीजिए परमेश्वर। हालेलुया हालेलुया हालेलुया। यीशु 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 आपके पवित्र अभिषेक से परमेश्वर, हमें पवित्र आत्मा के अभिषेक से परमेश्वर आज भरने दीजिए, आज इन्हें भरिए परमेश्वर, हमें इन्हें भरिए, इन्हें भरिए, इन्हें भरिए परमेश्वर। कोई खाली न लौटना भरिए, कोई खाली न लौटने दीजिए, किसी को खाली न लौटने दीजिए परमेश्वर। इन्हें भर दीजिए, इन्हें भर दीजिए परमेश्वर, इन्हें भर दीजिए परमेश्वर। इनके जीवन में बदलाव डालने दीजिए, आपके अभिषेक, आपकी अभिषेक परमेश्वर इन्हें परिपूर्णता से भरने दीजिए, परिपूर्णता से भरने दीजिए, परिपूर्णता से भरने दीजिए। आमीन। यीशु राजा, यीशु राजा, यीशु मसीह, यीशु मसीह, यीशु मसीह आप भरिए, आप भरिए परमेश्वर। हमारे बीच में पवित्र आत्मा आप मंडरा रहे हो, पवित्र आत्मा मंडरा रहे हो, पवित्र आत्मा मंडरा रहे हो परमेश्वर। हर एक जन को, हर एक जन को परमेश्वर, हर एक के व्यक्तिगत जिंदगी में परमेश्वर आप भरिए, आप भरिए परमेश्वर। जो कोई डर उनके अंदर है परमेश्वर आप हटाइए, आप हटाइए परमेश्वर। आज इनके साथ आप लौटने के लिए हम प्रार्थना करते हैं। आपका अभिषेक हर एक दिन परमेश्वर इन्हें जिलाने दीजिए, आपके अभिषेक से भरकर हर एक दिन प्रार्थना करने का चाहत हर एक दिन इनके अंदर आने दीजिए, हर एक दिन इनके अंदर आने दीजिए परमेश्वर। कोई खाली न लौटने दीजिए, किसी को खाली न लौटने दीजिए। यीशु के नाम से, यीशु के नाम से हर एक के ऊपर, हर एक के ऊपर परमेश्वर आपके अभिषेक को डालिए, आपके अभिषेक को डालिए। अभिषेक का बादल हमारे बीच में आकर भरने दीजिए परमेश्वर। हालेलुया हालेलुया हालेलुया। यीशु 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 आप भरिए, आप भरिए, आप भरिए, आप भरिए परमेश्वर। आमीन आमीन आमीन। हालेलुया 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 हालेलुया। यीशु आपका अभिषेक, आपका अभिषेक अग्नि से भरा हुआ अभिषेक परमेश्वर हर एक जन को, हर एक जन को, हर एक जन को, हर एक जन को भरने दीजिए, भरने दीजिए, भरने दीजिए परमेश्वर। आज से परमेश्वर इन लोगों को आप राज कीजिए, इन लोगों के ऊपर आप राज कीजिए परमेश्वर। कोई शैतान नहीं, कोई इंसान नहीं परमेश्वर, केवल आप ही राज कीजिए। आप ही हमारा राजा, हमारे राजाओं का राजा आप हो, हमारे प्रभुओं का प्रभु आप हो। हमें आपके अभिषेक, आपके अभिषेक पूरी तरह से भरने दीजिए इस जगह को परमेश्वर, पूरी तरह से भरने दीजिए। छोटों से लेकर बड़े
लोगों पे तक हर एक दिन के ऊपर आपके अभिषेक की आत्मा उतरने दीजिए, उतरने दीजिए, उतरने दीजिए परमेश्वर। हालेलुया, 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 हालेलुया। यीशु, 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 हम चाहते हैं परमेश्वर, हम चाहते हैं परमेश्वर आपका अभिषेक, पवित्र आत्मा का अभिषेक हमें हर दिन भरकर चलाने दीजिए, हमें हर दिन भरकर चलाने दीजिए। हमारे परिवार में या हम काम करने की जगह में जिधर भी हम जाते हैं परमेश्वर, वहाँ पर आपकी अभिषेक हमें चलाइए, हमारा अभिषेक हमें चलाइए, आपका अभिषेक हमें चलाने दीजिए, आपका अभिषेक हमें चलाने दीजिए, आपके अभिषेक हमें चलाने दीजिए। जो कोई पाप का ढक्कन जो हमारे जीवन में है, जो कोई रुकावट बन के है, उसे हम छोड़ते हैं, उसे हम कबूल करते हैं परमेश्वर। हमारे सारे पापों को हम स्वीकार कर कर हटाते हैं। यीशु आप आइए, आप आइए, आप आकर हमें भरिए, आप आकर हमें भरिए परमेश्वर, आप हमें भरिए, हमें भरिए परमेश्वर, हमें भर दीजिए। हमारे जो खाली बर्तन है जो है उसे आपकी आत्मा से भरिए, आपकी अभिषेक से भरिए, आपकी अभिषेक से भरिए, आपकी अभिषेक से भरिए परमेश्वर। सामर्थ्य भरा हुआ अभिषेक, सामर्थ्य भरा हुआ अभिषेक भरने दीजिए, भरने दीजिए, भरने दीजिए, भरने दीजिए, भरने दीजिए परमेश्वर। सभी लोगों के ऊपर, सभी लोगों के ऊपर, सभी लोगों के ऊपर परमेश्वर ये अभिषेक भरने दीजिए, अभिषेक भरने दीजिए परमेश्वर। एक बड़ा सा आंधी परमेश्वर, अभिषेक से भरा हुआ बादल, एक बारिश हमारे बीच में उतर कर आने दीजिए। हम खाली न लौटना चाहिए, हमें खाली नहीं लौटने दीजिए परमेश्वर। हमें, हमें, हमें यीशु, 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 यीशु राजा हमें भर दीजिए, हमें भर दीजिए, हमें भर दीजिए, हमें भर दीजिए परमेश्वर। हम चाहते हैं परमेश्वर हमें केवल आप ही चलाइए, हमें केवल आप ही चलाइए, हमारा खुद ख्याल नहीं परमेश्वर, केवल आप ही हमें चलाइए, आप ही हमें चलाइए परमेश्वर। आपका अभिषेक हमें दीजिए, आपका उद्धार हमें दीजिए परमेश्वर। आपकी पवित्र आत्मा से हमें हर दिन बनाइए, हर दिन बनिए परमेश्वर, हर दिन हमें बनिए परमेश्वर, हर दिन हमें बनिए परमेश्वर, हर दिन हमें बनिए परमेश्वर। हालेलुया, 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 हालेलुया। यीशु राजा, यीशु राजा आपकी धन्यवाद, 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 धन्यवाद। यीशु धन्यवाद, धन्यवाद, Thank you, Lord. धन्यवाद, Thank you, Jesus. राजाओं के राजा, Thank you, Jesus. धन्यवाद, धन्यवाद, Thank you, Jesus. धन्यवाद, धन्यवाद, Thank you, Jesus. धन्यवाद। எனக்கு நிறைய பேரை கத்தர் புதிதாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். आज बहुत सारे लोगों को परमेश्वर नया रूप में अभिषेक किए हैं। முத்திரை விழுந்திருக்கு. आपके ऊपर निशानी आया है, முத்திரை விழலைனா यदि निशानी नहीं आया है இன்னும் ஏதோ ஒரு டக்கன் இருக்கு, மூடி இருக்கு. और कोई ना एक रुकावट नाम का ढक्कन है। ராத்திரி ஆண்டவர்ட்ட போய் அந்த மூடியை கழட்டிரு. आज रात परमेश्वर के पास जाकर उस ढक्कन को खोल दीजिए, அந்த மூடியை கழட்டிரு. उस ढक्कन को खोल दीजिए, அந்த மூடியை கழட்டிரு. वो ढक्कन को खोल दीजिए, மூடி கழட்டிரு. वो ढक्कन को खोल दीजिए। ஆண்டவர் ஊற்றும் அபிஷேகம் உனக்கு உள்ளால போகும். परमेश्वर डालने वाला अभिषेक तेरे अंदर जाएगा, அவர் உனக்குள்ள ஊத்தி ஊத்தி பார்க்கறாரு. वो तेरे अंदर डाल डाल कर देख रहे हैं, வெளியே போகுது, உள்ள போகல. लेकिन वो बाहर जा रहा है, अंदर नहीं। வெளியே போக கூடாது. वो बाहर नहीं जाना है, உள்ள வந்து பொங்கி வழிந்து மேல போணும். अंदर आकर बाहर बढ़कर जाना है। உனக்கு எல்லாருக்கும் கத்தர் தருவார். आप सभी लोगों को परमेश्वर देंगे, யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. किसी को नहीं दूंगा नहीं कहा, எல்லாருக்கும் 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 सभी लोगों के लिए, सभी लोगों எல்லாருக்கும் के लिए, எல்லாருக்கும் எல்லாருக்கும் सभी लोगों के लिए, எல்லாருக்கும் எல்லாருக்கும் सभी के लिए, எல்லாருக்கும் எல்லாருக்கும் सभी எல்லாருக்கும் के लिए, எல்லாருக்கும் எல்லாருக்கும் सभी के लिए, எல்லாருக்கும் 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 सभी के लिए, எல்லாருக்கும் 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 இலவசம் இலவசம் இலவசம். सभी के लिए, ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னென்னை வாருங்கள், இலவசமான தருவேன்னு சொல்லியிருக்கிறார். आमेन, आमेन। ஓ जो कोई प्यासा है वो ओ रा बा 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 बा